தாயின் வயிற்றுக்குள் இருக்கும்போதே குழந்தையின் இதய துடிப்பின் குறைபாட்டை கண்டறிந்து சரி செய்து விடலாமா? ரொட்டீன் ப்ரெக்னென்ட் எப்போ செக் பண்ணுறவே டாக்டர்ஸ் குழந்தையோட இதய துடிப்பு எவ்வளோ இருக்குன்றதை ஒரு விசிட் அப்போவுமே செக் பண்ணுவாங்க. ஸோ அது மோர்ஸோ நம்ம டுவர்ட்ஸ் டெலிவரி அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்குறப்ப ஸ்கேன் பண்ணுவாங்க, இல்லை ரெகுலராக ஸ்டெத்தஸ்கோப் வச்சும் பல்ஸ் குழந்தையோட ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்ற மானிட்டர் பண்ணுவாங்க. அதில் அதிவேகமாக இருக்கிறப்ப தான் இல்லை ரொம்ப குறைவாக இருக்கப்போ தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதை. ஸோ கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ரொம்ப அதிவேகமாக போயின்றப்ப குழந்தையோட ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஹார்ட்டோட ஃபெயிலியர் ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ரொம்ப கண்டிஷன் பிகம் சீரியஸ். அப்போல்லாம் நம்ம அம்மா மூலயமா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மாவோட ரத்தம் தான் குழந்தைக்கு போகுது அப்படின்றப்ப அம்மாவுக்கு மெடிசன் கொடுத்து நம்ம குழந்தையோட ஹார்ட் ரேட்டை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். குறைவாக இருக்குது அப்படின்றப்ப ஒரு லெவல் வரைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு பிறந்த உடனே நம்ம பேஸ்மேக்கர்ன்ற கருவியை பொருத்தி குழந்தையோட துடிப்பை சீராக்கிடுவோம். ஸோ குழந்தையோட ஹார்ட் ரேட்டும் இப்போ நம்ம மானிட்டர் பண்ணுற எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதை மானிட்டர் பண்ணி அதில் வித்தியாசம் வரப்போ அதை சிவியாரிட்டிக்கு தகுந்தாப்பில் நம்ம இன்டர்வென்ஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம்.